ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசநேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்போது காண இருக்கின்ற தலைப்பு பெண்களுக்கான திருமண தடை. பொதுவாக திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னாக்கா, அந்த திருமணம் என்பது அந்த காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், பருவத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நம் முன்னோர்கள் பருவத்தில் பயிர் செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, சாமி என் பொண்ணுக்கு 26 வயசாகுது, 27 வயசாகுது, இன்னும் கூட சொல்லப்போனாக்கா 30 வயசாகுது, இன்னும் அதுக்கு மேலே 32, 35, 36 இந்த மாதிரி வயசு ஆகுது சாமி. ஆனால் இன்னும் என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை. நான் போகாத கோவில் இல்லை, செய்யாத பிராயச்சித்தங்கள் இல்லை. காளஹஸ்தி போயிட்டு வந்துட்டேன் சாமி, திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துட்டேன் சாமி, திருப்பாம்பரம் போயிட்டு வந்துட்டேன் சாமி, பாம்புக்கு அதை செஞ்சிட்டேன், புத்துக்கு இது செஞ்சிட்டேன் சாமி, வாழைமர கல்யாணம் செஞ்சிட்டேன் சாமி. நம்ம காளஹஸ்தி போயிட்டு வர்றது அவ்வளோ பெரிய வசதியாக, பெரிய பரிகாரமாகவே நம்ம ஜனங்க இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த திருமண தடை, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு திருமண தடை ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ராகு கேதுடைய பிடியில் செவ்வாய் மாட்டின்னு இருக்காருன்னு அர்த்தம். மங்களகாரகன் இந்த ராகு கேதுடைய பிடியில் சிக்கின்னு இருப்பார். அது பலவிதமான தோஷம், செவ்வாய் தோஷமாக இருக்கலாம், 2, 8, 1, 7 ராகு கேது தோஷமாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழையடிய வாழியாக உங்கள் வம்ச பிரகாரம் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பெண்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய பெண்கள் சாபமாக இருக்கலாம், அல்லது சுக்கிரனுடைய சாபமாக இருக்கலாம். அப்போது இந்த காரணங்கள் எல்லாம் எதுவுமே ஆராயாமல், இந்த காரணங்கள் எல்லாம் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் வெறுமனே நான் போயிட்டு நான் காளஹஸ்திக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் திருப்பாம்பரம் போயிட்டு வந்துட்டேன், நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தால் குழந்தைக்கு நடக்காது. அப்போது இந்த திருமண தடை அப்படின்னு வருதுனாலே இன்னும் கூட சில இடத்துல பெற்றோர்களை தான் நான் கண்டிப்பாக திட்டுவேன். சாமி என் பொண்ணு வேணான்னு சொல்கிறா சாமி, இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிறா சாமி அப்படின்னு இந்த பெற்றோர்களே சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகளோட பிடியில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க, நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பிள்ளைகளை கையில் கொடுத்துட்டீங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், நன்மை தீமைகள் எப்படின்னா தெரியும். வழிகாட்ட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த வழிகாட்டக்கூடிய அதிகாரத்தை பாப்பா கையில் கொடுத்துட்டிங்கன்னா அது எப்படி நன்மை தெரியும்? அப்போ எடுத்து செய்யணும் அதை. ஆகவே இந்த திருமண தடை என்பது என்னதான் பாப்பா சொன்னாலும், என்னதான் ஜாதகத்தில் எழுதியிருந்தாலும், ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அதில் நிறைய சூட்சமங்கள் உள்ளது. என்ன மாதிரி சூட்சமங்கள்? இது ஏன் நடக்கலை, எத்தனை வயசில் இது நடக்கணும், 2ஆம் தரமாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமா, இதில் தாழ்ந்து போகலாமா, உயர்ந்து போகலாமா, வேறு எங்கேயாவது பார்க்கணுமா, இது மாதிரி நிறைய ரகசியங்கள் சூட்சமங்கள்லாம் அந்த ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய ஜோசியர் இடத்துல விவரமாக கேட்டு அவர் விவரமான ஜோசியராக உங்களுக்கு எடுத்து சொல்லணும். சரி, இதை விட்டுடுவோம் நாம். இப்போது திருமண தடை இருக்குது என் பொண்ணுக்கு, எப்படியாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனையே என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பெண்களுக்கு திருமண தடை, அந்த குழந்தைகளுக்கு உரிய பருவத்தில் திருமணம் நடைபெற வேண்டும். அப்போ அந்த திருமண தடைக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா, பொதுவாக பெண்களுக்கான திருமண தடைக்கு கந்தர்வராஜ ஹோமம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி சுயம்பரா பார்வதி ஹோமம் இருக்கோ அதே போல் பெண்களுக்கு செய்கின்ற பொழுது கந்தர்வராஜ ஹோமம்னு ஒன்று இருக்குது. அந்த கந்தர்வராஜ ஹோமம் சுயம்பரா பார்வதி போன்றது தான். அதுவும் முழுக்க திருமண பாக்கியத்தை தரக்கூடியது. இது நாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்கா, உலகெங்கும் வாழக்கூடியவர்கள், உலகம் முழுவதும் வாழக்கூடியவர், என் பொண்ணுக்கு 35 வயசாகுது, என் பொண்ணுக்கு 28 வயசாகுது,
என் பொண்ணுக்கு 30 வயசாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனாக்கா 2வது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள், செகண்ட் மேரேஜுக்காக, அல்லது ஒரு பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களெல்லாம் மறுமணம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அவங்களையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். அப்போ குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும், அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை விலக வேண்டும். அதுக்கு என்ன சாமி பண்ணுறது என்றால் அதுக்கு தான் இந்த கந்தர்வராஜ ஹோமம். உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, பக்த குடிகளே, இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சென்னையில் வச்சு இந்த கந்தர்வராஜ ஹோமம் நடைபெறுகிறது. அப்போது சாமி என் குழந்தைக்கு பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடியங்க பொதுவாக திருமண தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய, அது முதல் திருமணமோ 2வது திருமணமோ, தடைப்பட்ட திருமணங்கள், ஏற்கனவே ஏற்பாடாக நின்று போனது, இப்படி எந்த செக்ஷனில் இருந்தாலும் சரிதான். அந்த திருமணம் உங்கள் குழந்தைகளுக்குடைய எந்த மாதிரியான அந்த பாப்பாவுக்கு திருமண தடையாக இருந்தாலும் சரிதான். அந்த திருமண தடை நீங்க வேண்டும். உரிய காலத்தில் இனிமேலாவது சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த பாப்பாவுக்கு இனிமேலாவது சீக்கிரமாக அந்த வைபவம் மங்கள விசேஷம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கந்தர்வராஜ ஹோமம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, உங்கள் வீட்டு குழந்தைக்கு, உங்கள் வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி திருமண தடை இருக்குமேயானால், அந்த திருமண தடை விலக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், சீக்கிரமாக என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாக்கா, கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஜாதகம் பேர், அதற்கான கட்டணத்தை செலுத்தி, அது என்ன அந்த கந்தர ஹோமத்துக்கு என்ன கட்டணமோ அதை செலுத்தி உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதை பிராயச்சித்தம் செய்து கொண்டு அது நிச்சயமாக லைவ் போடப்படும். அது மூலயமா உங்களுக்கு அந்த பாப்பாவுக்கு தடை விலகி சீக்கிரம் உங்கள் பாப்பாவுக்கு, உங்கள் குழந்தைக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று நான் அன்னை வாராகி வாழ்த்துகிறேன், பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி. ஆகையினால் இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கந்தர்வராஜ ஹோமத்தில் உங்களுடைய குழந்தைங்க பேரையும் நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.